எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவுல மிகவும் முக்கியமான ஒரு நல்ல தகவலை பத்தி தான் அலச போறோம். இந்த நைட் டியூட்டி பாக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து தங்களை பராமரிப்பது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞானம் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறிட்டு போகுதோ அந்த அவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் பார்க்காம உழைக்கிறது, கால நேரம் பார்க்காம தூங்குறது, இந்த உணவு முறைகள் எல்லாம் மாறிட்டு வர்றது, இதெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இந்த அவசர காலகட்டத்தில், இந்த விலைவாசி உயர்வு காலகட்டத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள்கள் வந்து புழக்கத்தில் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு அதிகமாகிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் இருக்க ஒரு சொந்த வீடு வாங்கணும்னா நமக்கு அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னா அந்த காலத்துல ஒருத்தர் சம்பாரிச்சு குடும்பமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா கூட்டு குடும்பங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய குடும்பமாக இருக்கும், 10 பேர் இருப்பாங்க. அப்ப கூட ஒருத்தர் சம்பாதிப்பாரு. அந்த ஒருத்தர் சம்பாதிக்கிறதுல பாத்தீங்கன்னா நல்லா எல்லாரும் நிம்மதியா இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வீடு வாசலோட நல்லா சாப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்களையும் நல்லா பராமரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறதே 3 பேர் ஆயிட்டாங்க. அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர்னு போய் இப்ப பாத்தீங்கன்னா குடும்பம் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை இருந்தா போதும்ன்ற மாதிரி அதுவும் பாத்தீங்கன்னா தள்ளி போட்டுடுறாங்க. கொஞ்சம் குழந்தையும் தள்ளி போட்டுக்கிட்டு, அதாவது கணவன் மனைவி பாத்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் உழைத்தால் தான் வாழ முடியும்ன்ற ஒரு நிலையில நம்ம இருக்கோம். ஏன்னா சொந்த வீடு வாங்கணும், சின்னதா இருந்தா கூட வாங்கணும் இல்லையா. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுன்னா அதை வந்து அதுக்கான செலவுகள், அந்த குழந்தை பிறந்த பின்னாடி அதை படிக்க வைக்கணும், அதற்கான செலவுகள், அப்புறம் வந்து அப்புறம் நம்ம எதிர்காலத்தில் சேமிச்சு வைக்கணும் குழந்தைக்காக. அப்படியே ஓடி 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 உழைக்கிறோம் நம்ம எல்லாருமே. அதுக்காக எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் குறிப்பாக இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க வந்து இப்படி வந்து நல்ல சம்பளம் வாங்குறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அவங்க படுற அவஸ்தை அதில் இருக்கிறவங்களுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த நைட் டியூட்டியை யார் யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள், ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அதிகமாக பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் இரவு பகல் பார்க்காம அவங்க உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. எந்த நேரத்தில் பேஷண்ட் வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உயிரை காப்பாற்றணும் இல்லையா, அதனால் ஓடுவாங்க. அந்த டாக்டர்ஸ் இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாங்க, அவங்களும் நைட் டியூட்டிஸ் பார்க்குறாங்க. வாட்ச்மேன் பார்ப்பாரு. அப்புறம் இரவில் பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநர், கண்டக்டர், இது போன்ற நிறைய பேரை சொல்லலாம். நம்ம ஃப்ளைட் ஓட்டுறவங்க, ஏர் ஹோஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் சொல்லிட்டு போகலாம். ஒரு சிலர் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன இவங்க வந்து கை நிறைய இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இந்த ஐடியில் வேலை செய்யறதுனால, இல்லை இந்த டாக்டர் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எக்கச்சக்க சம்பளம் கை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. தூரத்தில் இருக்கிறவங்க அப்படி வேணா பேசிக்கலாம். ஆனால் பக்கத்தில் அவங்கள போய் பார்த்தா அவங்க படுற அவஸ்தை ரொம்ப ரொம்ப கொடியது. அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க கஷ்டத்தை. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை இரவு வேலை பார்க்கறதுன்றது. ஏன்னா நம்ம உடல்நிலை பார்த்தீங்கன்னா பகலுக்கு ஒரு விதமாகவும் இரவுக்கு ஒரு விதமாகவும் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு, இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிதம் இருக்கும். அதாவது இந்த துடிப்பு இருக்கு இல்லையா, அந்த துடிப்பு பார்த்தீங்கன்னா பகலுக்கு ஒரு விதமாகவும் இரவுக்கு ஒரு விதமாகவும் இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்கு வந்து பகல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக கால அட்டவணையும் இரவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கால அட்டவணையும் இருக்கும். நீங்க எல்லாம் நினைக்கலாம் நம்ம பகல்ல வேலை பார்க்குறோம், அவங்க இரவுல வேலை பார்க்குறாங்க, கை நிறைய காசு வேற கிடைக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு பகல் பொழுது வந்து உடலால் வேலை செய்யணும், நம்ம முழிச்சிருக்கணுன்றது ஒரு நியதி. இரவுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூங்கணும், அப்படிதான் நம்ம உடல் அமைப்பே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பகல் பொழுதுல சாப்பிட்றதெல்லாம் சீக்கிரத்தில் ஜீரணம் ஆயிரும். ஏன்னா நம்ம உடல் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது ஒரு காரணம். அந்த பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் கொஞ்சம் ஜீரணம் ஆகக்கூடிய பொழுது. இரவு நேரங்களில் வந்து ஜீரணம் ஆகாது. அதனால தான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க லேட் நைட்ல சாப்பிடக்கூடாது, ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இரவு சாப்பாடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் சாப்பிடணும்பாங்க, 7-7:30 சாப்பிட்டு முடிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம ஜீரண உறுப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் வந்து அதோடைய வேலை வந்து மட்டுப்படுத்தும், கம்மியாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த இரவு நேரத்தில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகல் பொழுதுல எல்லாம் தூங்குவாங்க, இரவு பொழுதுல எல்லாம் விழிச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த இரவு பொழுது அவங்களுக்கு பகல் பொழுதாக மாறிடுது அப்படியே. அப்போ பகலில் என்னென்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் வந்து இரவு பொழுதுல தான் சாப்பிடுவாங்க. பகலில் செய்யக்கூடிய வேலைகள், அதுவும் அந்த ஐடி பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலால் அதிகமாக வேலை இருக்காது, ஃபிசிக்கல் ஒர்க் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால இந்த இரவு நேரங்களில் உட்காந்து பார்க்கக்கூடிய வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும்,
தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், இன்னும் நிறைய ஹார்மோனல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் டிப்ஸ் வந்து இந்த பதிவில் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இப்போது நம்ம வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு நைட் டியூட்டி தான் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து யாரும் பயந்துட்டு அதை ஒதுக்காதீங்க. அதை வந்து நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா, அந்த நைட் டியூட்டி கன்ஃபார்ம் ஆன உடனேயே நம்ம 10 நாளைக்கு முன்னாடி இல்லை 15 நாளைக்கு முன்னாடியே இந்த பகல் பொழுதெல்லாம் தூங்கிட்டு இரவு நேரத்தில் சாயந்தர நேரத்தில் இந்த டியூட்டி போகிற நேரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் எழுந்திருக்கணும். இப்படி டியூட்டிக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்லேயே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 10-15 நாளைக்கு அவங்களுக்கு இந்த நைட் டியூட்டியை எதிர்கொள்றது பார்த்தீங்கன்னா சுலபமாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நினச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்பாடு உணவெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஏன்னா அந்த சாப்பாட்டு முறை வந்து மாறி போகும். அதை வந்து சரியான முறையில் நம்ம வந்து சாப்பிடலை அப்படின்னு வைங்களேன், இப்போ தெரியாது, அந்த சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது, போக போக பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உபாதைகள் ஏற்படுத்தும் கட்டாயம். இப்போ நைட் டியூட்டி போகிறவங்க என்ன நினச்சிக்கணும்னா, அந்த இரவு நேரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பகல் பொழுதாகவே நினச்சிக்கிட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கணும். பகல் பொழுதெல்லாம் தூங்கி எழுந்த பின்னாடி அவங்க முதல்ல சாப்பிடுவாங்க இல்லையா, இதென்ன இரவு சாப்பாடு. ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபன் சாப்பிடட்டும். அதாவது சுலபமாக சொல்லணும்னா, காலையில் எப்படி ரொம்ப ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறோம், அதாவது ஆரோக்கியமான உணவு பகல் பொழுதில் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு மகாராஜா போல் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காலையில் நல்ல பால் சாப்பிட்லாம், புரோட்டீன் சேர்ந்த உணவுகளை எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அவங்க இரவில் சாப்பிட்டோம். அதற்கப்புறம் நடுவில் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மத்தியானம் பொழுது போல் அவங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் ஒரு பொழுது வரும் சாப்பிட்றதுக்கு. அதை வந்து அந்த நேரத்தில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் நம்ம பகலில் என்ன சாப்பிட்றோமோ லஞ்சுக்கு அந்த சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடை அந்த இரவு பொழுதில் வரக்கூடிய அந்த லஞ்ச் பிரேக் மாதிரி இருக்கும் இல்லையா, நடுவில் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் வந்து சாப்பிடணும். மீல்ஸ் கட்டாயம் எடுத்துக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க டியூட்டி முடிச்சுட்டு காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம இரவில் நம்ம எப்படி சாப்பிடுவோம், மென்மையான உணவுகளை, அதாவது ரொம்ப சீக்கிரத்தில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு சுடுதண்ணியில் குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பால் குடிச்சுக்கிட்டு தூங்கணும். இரவுல எப்படி தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சா நல்லா தூக்கம் வரும், ஆழ்ந்த தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா காலையில தூங்குறதுக்கு முன்னாடி மிதமான சூட்டில் பால் குடிச்சிட்டு தூங்கினா நல்ல ஆரோக்கியமான ஆழ்ந்த தூக்கம் கட்டாயம் வரும். எல்லாரும் நடமாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், எல்லாரும் பேசிட்டு இருக்கிற நேரத்தில், அதுவும் சூரிய ஒளி இருக்கிற நேரத்தில் எப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. வேற வழியே இல்லை, நமக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் தோதா எல்லாம் மாத்திக்கணும். நம்ம தூங்குற அறைய நம்ம வந்து இருட்டு பண்ணிக்கணும், அதாவது வெளிச்சம் வராத அளவுக்கு ஸ்கிரீன் போட்டுக்கணும். கொஞ்சம் டார்க் கலர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் வராது. இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறை தான் இருக்கும், அங்கே தான் எல்லாரும் புழங்கிட்டு இருப்பாங்க, போயிட்டும் வந்துட்டும் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த கதவை திறந்துக்கிட்டே இருப்பாங்க, வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம கண்ணில் ஏதாவது அந்த துணி மாதிரி, இதை கர்ச்சீஃப் மாதிரி லேசாக கட்டிக்கிட்டு, ரொம்ப இறுக்கமாக கட்டக்கூடாது, லேசாக கட்டிக்கிட்டு, இல்லாட்டி கண்ணுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு வந்துருச்சு, அதை வாங்கிக்கிட்டு கூட போட்டு தூங்கிக்கலாம். அப்புறம் வீட்டில் எல்லாரும் பேசக்கூடிய சப்தம், நடமாடுற சப்தம் எல்லாம் வந்து நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, இயர்பட்ஸ் நிறைய கிடைக்குது கடைகளில், அது வாங்கி அடைச்சிக்கிட்டு தூங்கிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தூக்கம் வரணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கு இல்லையா, அது போட்டு தூங்குவாங்க. அது தவறான பழக்கம். அப்படி போட்டு தூங்குனா நம்ம உடம்பு தான் வீணாகும். அதனால் அந்த பழக்கத்தை எல்லாம் மாற்றிட்டு நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம தூங்காமல் இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப சோர்வு தட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பார்க்குற ஒரு சில ஆண்கள் வந்து தூக்கம் வரணுங்கிறதுக்காக ஆல்கஹால் எடுப்பாங்க. அந்த ஆல்கஹால் எல்லாம் எடுக்கவே கூடாது. ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா, அப்போதைக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் வராது, ஆரோக்கியமான தூக்கம் வராது. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க தூங்கி முடிச்ச உடனே எந்திரிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரைகுறையாக இருக்கும், இப்படி தூங்கின மாதிரியும் இருக்காது, தூங்காத மாதிரியும் இருக்காது. அதனால ஆல்கஹால் எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாகவே நம்ம தூங்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பு. நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். பகல் பொழுதுல எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உணர்வு ஏற்படுமோ அதே போல உணர்வு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு முறைகளை வச்சுக்கிட்டு நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டோம்னா இதே உணர்வு தான் பார்த்தீங்கன்னா இரவுல வேலை செய்யறவங்களுக்கும் கட்டாயம் ஏற்படும். இரவு நேரம் வேலை பார்க்குறவங்க வேலைக்கு நடுவில் செய்யக்கூடாதவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து டீ காஃபி எடுப்பாங்க. அந்த மாதிரி டீ காஃபி வந்து எடுக்கிறத தவிர்க்கணும். அதை தவிர்த்துட்டு புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நேரத்தில் இரவு வேலை பார்க்கறதுக்கும் பகலில் எப்படி புரோட்டீன் அதிகமாக தேவைப்படுதோ
அந்த மாதிரி புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கணும், புரோட்டீன் அதிகமாக இருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இரவு வேளைகளில் கூட ஆக்டிவாக இருக்கிறதுக்காக புரோட்டீன் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். பாலில் நிறைய புரோட்டீன் இருக்குது. இப்போ சோயா பன்னீரில், சோயா பாலில் இதுல எல்லாம் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு பிரச்சனை ஏற்படாது. இப்போ படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் எதில் அதிகமாக புரோட்டீன் இருக்குது அப்படின்ற ஒரு சார்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஃபுட்டு சாப்பிடணும். தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம பழைய பாடல்களை மென்மையாக கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா தூக்கம் வர்றதை தவிர்க்கலாம். இதில் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கட்டாயம் தவிர்க்கணும். அதை வந்து எடுக்கிறது இப்போ குடிக்கிறதுக்கு நல்லா என்னமோ சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அறவே எடுக்கக்கூடாது. அதனால அதை தவிர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மோர், இளநீர், அது பகலாகவே நினச்சிக்கோங்க. நீங்கள் இரவு பொழுதுல வேலை செய்கிறவங்க பகலாகவே நினச்சிக்கணும். அந்த இரவில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் உடலுக்கு வந்து சூடு அதிகமாகும். அதனால பார்த்தீங்கன்னா பகலில் நம்ம குடிக்கிற இளநீர், மோர், இந்த மாதிரி இது ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வரலாம். அதை தவிர்த்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னு தோணுதோ, இல்லை ஏதாவது குடிக்கணும்னு தோணுதோ, பால், ஆரஞ்சு ஜூஸ், இந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் உள்ள ஜூஸஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு வரலாம், சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். இதில் முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டியது கேஃபின், காஃபி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இனிப்புகள் தவிர்க்கப்படணும். ஏன்னா இனிப்பு சாப்பிட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கும். இதை வேணா நீங்கள் கவனிச்சு பாருங்க. சாக்லேட் இல்லாட்டி இந்த சக்கரை தூக்கலாக போட்டு பால் குடிக்கிறது, இல்லை காஃபி, டீ குடிக்கிறது பார்த்தீங்கன்னா அது குடிச்ச உடனே நமக்கு இன்னும் அசதியை தான் ஏற்படுத்துமே ஒழிய அந்த நேரத்துக்கு கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொட்டாவி விட ஆரம்பிச்சிருவோம். அதனால் இனிப்புகளை வந்து இந்த இரவு வேலை பார்க்குறவங்க கட்டாயம் தவிர்க்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைகளை வந்து நாங்கள் நினச்ச மாதிரி வளர்க்க முடியலையே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் பகலில் முழிச்சிட்டு இருப்பாங்க, இவங்க டியூட்டி முடிச்சுட்டு வந்து பகலில் தான் தூங்குவாங்க. அதனால் அவங்க கூட விளையாடுறதோ, அவங்கள கவனிக்கிறதோ, இல்லை அவங்க பராமரிக்கிறதுல கவனம் செலுத்துறதோ இதெல்லாம் வந்து இல்லாமல் போகும். அது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே தோணும் நமக்கு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்மை காட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா இல்லை மாமனார் மாமியார் வந்து சிறப்பாக பார்ப்பாங்க. உண்மையே சொல்கிறேன், அவங்களுடைய அந்த பழைய கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து அழகாக வளர்ப்பார்கள். அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம அம்மா அப்பா இல்லாட்டி மாமனார் மாமியாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை விட்டுட்டு கிரெஷ்ல கொண்டு போய் போடுறது, இல்லை பணம் நிறையா கொடுத்துட்டு ஆயாவை வச்சுக்கிட்டு ஆயாவை பார்க்க சொல்லி வளர்க்க சொல்லிட்டு கொடுத்துறது, அதெல்லாம் வந்து தவறான பழக்கம். அதெல்லாம் செய்யாம நம்ம உறவினர்கள், நம்ம அம்மா அப்பா மாமனார் மாமியார்ட்ட கொடுத்தோம்னா குழந்தைகளும் நல்லா வளருவாங்க, நம்மளும் நிம்மதியா வாழலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவுல நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய யோசனைகள் தோணும் இல்லையா? அந்த மாதிரி யோசனைகள் தோணுனா நீங்க வந்து அங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதை படிச்சுட்டு அவங்க வந்து இன்னும் மெருகேற்றிப்பாங்க இல்லையா? சரி, மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு நல்ல தலைப்போட சீக்கிரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.